அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்கள் எல்லோரோடும் இந்த சொல் அலை வலை ஒலிபரப்பின் மூலம் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் கேட்க இருப்பது கதை அலை ஒலிப்புத்தக நேரம். திரு ஸ்ரீவி ஐயா அவர்கள் எழுதிய புதிய ஆத்திச்சுடி கதைகளிலிருந்து மேழை போற்று என்னும் கதை. இது வரிசையில் வரும் கதை அல்ல, அத்தியாயம் 82. ஆனால் இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த கதையை படிப்பது மிகவும் சரியாக இருக்கும் என்று எண்ணி உங்கள் எல்லோருக்கும் மேழை போற்றுவதன் முக்கியத்துவத்தையும் தெரிவித்து விடலாம் என்ற மகிழ்ச்சியோடு கதையை படிக்க ஆரம்பிக்கிறேன். தைத்திங்கள் பிறந்தது. புகையில்லா போகி முடிந்தது. பொங்கல் பானை அலங்காரங்களுடன் ஜொலித்தது. பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் அந்த கல்லூரி வளாகத்திலும் களை கட்டியது. அனைவரும் கூடி பொங்கல் வைத்து குலவையிட்டு மகிழ்ந்தனர். அதோடு அதிக மகிழ்ச்சியோடும் இருந்தனர். காரணம், அவர்கள் கல்லூரியின் வள்ளுவனார் தமிழ் மன்றத்தின் சார்பில் அன்று மாலை ஒரு சிறப்பு அமர்வு நடைபெற உள்ளது. 4 அறிஞர் பெருமக்கள் உரை நிகழ்த்தவும் கலந்துரையாடவும் வர இருக்கின்றனர். கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக மூடப்பட்ட கல்லூரி மீண்டும் திறந்த பிறகும் தமிழ் மன்ற செயல்பாடு முடுக்கிவிடப்படவில்லை. மன்றத் தலைவராக இருந்த பீட்டர் 3ஆம் ஆண்டு நிறைவு செய்து பட்டப்படிப்பை முடித்துச் சென்றது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. தமிழ் பற்று அதிகம் இருந்த ஏனைய நிர்வாகிகள் தொடர்ந்து நிர்வாகத்திடம் பேசி அதனை உயிர்ப்பித்தனர். செயல் ஊக்கம் மிக்க இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவன் இனியவன் தலைவராக ஆனான். அவனுக்கு இணையாக துடிப்போடும் பணிபுரிய அவன் வகுப்பு தோழி மலர்கொடி செயலராகினாள். இருவரும் தமிழ் மீது அளவற்ற பற்று கொண்டவர்கள், நல்ல மேடை பேச்சாளர்கள். இவர்களின் நண்பர்கள் பலர் கரங்கள் இணைக்க மன்றத்தை புதுப்பித்து தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் கணபதிராம் வழிகாட்டுதலில் சிறப்புற செயல்பட துவங்கினர். அம்மன்றம் நடத்தும் முப்பெரும் விழா பொங்கல் விழா, தமிழர் திருநாள் விழா, உழவர் திருநாள் விழாவின் நிறைவு பகுதியாக அவ்வமர்வு நடைபெறுகிறது. பேச இருப்போர் 4வரும் பெரிய ஆளுமைகள். முதலாமவர் பேராசிரியர் புலவர் நாவரசனார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மேடைகளில் கோலோச்சியவர். வெங்கலக் குரலில் கேட்பாரை வசியம் செய்யும் ஆற்றல் மிக்கவர். தொலைக்காட்சி சேனல்களின் படையெடுப்பும் எல்லாம் வணிகமயமான சூழலும் அவரது ஆர்வத்தை குறைத்து விட்டதால் மேடைகளை தவிர்க்க தொடங்கியவர். நீண்ட இடைவேளைக்குப் பின் இனியவனின் விடாமுயற்சியால் வந்து பேச சம்மதித்துள்ளார். அவர் பேசப்போவது சங்க இலக்கியங்களில் மேழியும் உழவும் என்ற தலைப்பில். அவர் வந்து உரையாற்றப் போவதாலேயே தானும் பேச ஒப்புக்கொண்டு பேச இருப்பவர் அக்கல்லூரியின் தமிழ்துறை HOD பேராசிரியர் கணபதிராம் அவர்கள். திரு நாவரசனாரின் மேனாள் மாணவர். அவர் பேச இருப்பது திரைப்பட பாடல்களில் மேழியும் உழவும். 3ஆமவர் மத்திய அரசின் வேளாண் துறை முன்னாள் செயலர். இந்நாள் சென்ட்ரல் ஆக்ரோ ரிசர்ச் ஃபவுண்டேஷனின் கௌரவ ஆலோசகர். இவர் பாரத பசுமை புரட்சியின் நாயகர் திரு MS சுவாமிநாதன் சீடரும் கூட. இவர் பேச இருக்கும் தலைப்பு சுதந்திர இந்தியாவில் பசுமை புரட்சியில் மேழியும் உழவும். 4ஆமவர் திருமதி ஏஞ்சல் சத்யநாதன், வேளாண் கல்லூரி பேராசிரியர், ஆராய்ச்சியாளர், இயற்கை விஞ்ஞானி. நம்மாழ்வார் ஐயாவின் இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கும் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர்களில் தெரிக்கும் விஷயங்களை அனல் தெரிக்கும் மொழியிலே பேசிடும் வல்லமை இவரது பலம். இவர் பேசப்போவது எதிர்காலத்தில் மேழியும் உழவும். சரியான பேச்சாளருக்கு ஏற்ற சரியான தலைப்பு. தமிழ்ப்பண் வரவேற்புரை முடிந்து தொகுப்பாளினியான மலர்கொடியின் இனிய குரலில் பேச்சாளர்கள் அறிமுக உரையோடு அமர்வு துவங்கியது. நாவரசனார் பேசத் துவங்கையிலே, அருமை மாணவச் செல்வங்களே, உங்களுக்கு வேப்பங்காயாக இருக்கும் சங்க இலக்கிய செய்யுள்களை வரிசையாகச் சொல்லி அறுக்கப் போகிறேன் என்று பயந்து விடாதீர்கள். பயமுறுத்தும் தலைப்புதான், எனினும் பயமுறுத்தாமல் இருக்க இயன்றதை செய்கிறேன். நிகழ்ச்சி முடிவில் கேள்வி பதில் இருப்பதாக அழைப்பிதழில் போட்டுள்ளீர்கள். அதை இப்போதே செய்யலாம் என நினைக்கிறேன். பிள்ளைகளே, சங்க இலக்கியங்கள் எத்தனை காலத்திற்கு முந்தியவை? எவ்வளவு வருடங்களுக்கு முன் படைக்கப்பட்டன?
2000 வருஷம். அருமை. உங்க மனசுல திருக்குறள் ஆழமா நின்னு இருக்கு. அதான் உடனே இந்த பதில் சொல்லிட்டீங்க. ஆனா பசங்களா, இது சரியான பதில் இல்லை. ஓரளவு சரின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். சங்க நூல்களின் வயது 2600 ஆண்டுகள். அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே சில நூல்கள் எழுதப்பட்டன. முதற் தமிழ்ச்சங்கம் அப்பதான் உருவானது. அப்புறம் இடைச்சங்கம் வந்தது. கடைசியா கடைச்சங்கம் வந்து நூல்கள் அரங்கேற்றம் ஆனது கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது 1700 ஆண்டுகள் முன்பே. சரி, தலைப்பில் மேழி என்று ஒரு சொல் உள்ளதே, அதன் பொருள் என்ன தெரியுமா? ஏர், கலப்பை, ப்ளோ, விவசாயம். மிக நன்று செல்வங்களே, துடிப்பா இருக்கீங்க, மகிழ்ச்சி. இடையிலே ஆங்கிலத்தில் ஒரு தம்பி குரல் கொடுத்தாரு. அதை தவிர்க்கணும் தம்பி. ஒரு பெண் பிள்ளை விவசாயம்னு குரல் கொடுத்தது. தாயி, அப்ப உழவனா என்னம்மா? கொஞ்சம் கவனமா இருக்கணும் மகளே. நிறைய மாணவ செல்வங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றது மகிழ்ச்சி. உங்க கைகள்ல உலகமே இன்னைக்கு இருக்கும் பொழுது கூகுள் சொல்லாததையா எங்களைப் போல இருக்கிறவங்க சொல்லிட போறோம். ஆனா அந்த பாப்பா மட்டும் சரியா தேடல போல தெரியுது. அவையில் ஒரே சிரிப்பொலி. சரி, நாம தலைப்புக்கு வருவோம். தம்பிகளே, தங்கைகளே, நம்ம தமிழ் மட்டும் தொன்மையானது இல்லை. நம்ம தமிழரின் வாழ்வியலும் தமிழ் சமூக நாகரிகமும் கூட தொன்மையானதே. மனித பரிணாம வளர்ச்சியில் வேளாண்மை முக்கிய பங்காற்றிருக்கு என்பது சமூகங்களின் வளர்ச்சியிலே படிச்சிருப்பீங்க. காட்டுமிராண்டி மனிதன் நாடோடி என படிப்படியா வளர்ந்து உழவை கண்டுபிடிச்ச பிறகு நதிக்கரையோரங்கள்ல சமூகங்களாக நாகரிகங்களாக வளர்ந்தான். மனித இனம் ஓரிடத்திலேயே தங்க ஆரம்பித்தது. நாடோடி மனிதனை ஓரிடத்தில் நிலைக்க வைத்து அவனை நாகரிகத்தின் அடுத்த கட்ட நகர்வுக்கு வழி செஞ்சது உழவுதான். அதாவது குரல் கொடுத்த அந்த பாப்பா சொன்ன மாதிரி விவசாயம்தான். தமிழ் சமூகம் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பே உழவில் சிறந்து விளங்கிய சமூகம். அதற்கான நிறைய குறிப்புகள் சங்க இலக்கியங்கள்ல கொட்டி கிடக்குது பசங்களா, கொட்டி கிடக்குது. அதுல சிலதை மட்டும் இப்ப பார்ப்போம். 11 மேல் கணக்குல வரும் 8 தொகை நூல்கள்ல ஒன்றான புறநானூற்றின் 328வது பாடல். எருது கால் உரா அது இளைஞர் கொன்ற செல்வினை வரகின் புல் என குப்பை அப்படின்னு சொல்லுது. அதாவது எருது பூட்டி அதன் கால்கள் மிதிப்படாமல் இளைஞர் தடியால் அடித்து வரகும் கோலுமாய் பிரித்தெடுத்த வரகு சில்வினை வரகு. அதாவது ஏதோ கொஞ்சம் விளைந்த வரகு, அதன் சிறிய பொலிக்குவியல் அப்படின்னு பொருள். இப்ப நீங்க தேடி ஓட்டுறீங்களே பாரம்பரிய உணவு வரகரிசி, அது பத்தின பாட்டு இது. உழவின் ஒரு பகுதியை சொல்ற பாடல் இது. புறநானூறு 333வது பாட்டுல ஈகை குணம் மிக்க ஒரு பெண்மணி விதை நெல்லை இடத்த கூட தானம் செய்திடலாம்னு சொல்லுது. விதை நெல் பத்தின குறிப்பு அது. நம்ம முன்னோர்கள் மனித குலத்திற்கு வெள்ளம், புயல், மழைன்னு எந்த ஆபத்து வந்தாலும் பாதுகாப்பா விதைகளை சேகரிச்சு கோபுர கலசங்கள்ல வச்சிருந்தாங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இயற்கை சீற்றத்துல ஊரே அழிஞ்சாலும் விதமணிகள் பத்திரமா உயரத்துல இருக்கிற கலசத்துல இருந்தா ஊரை மீட்டெடுத்துடலாம் உழவால என்று அவன் தெரிஞ்சு வச்சிருந்தான். முடினார் அழுவு அதிய நெடுநீர் செரு அப்படின்னு பெரும்பானாற்றுப்படை சொல்லுது. நம்ம வள்ளுவ பெருந்தகை ஒரு படி மேலே போய் ஒரு அதிகாரத்திலேயே உழவு என்பதற்கு ஒதுக்கிட்டாரு. 104வது அதிகாரம் தலைப்பு என்னன்னு தெரியுமா? உழவு. பல குரல்கள் கோரஸாக. ஆமாப்பா ஆமா, உழவே தான் தலைப்பு. சுழன்று ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இது 1301வது குரல். ஏற்கு பின்னால் தான் உலகம் போகுதுங்கிறாரு. உழுதுண்டு வாழ்வாரின் பின்னே உலகம் தொழுதுண்டு போகுதுன்றாரு வள்ளுவ பெருமாள். நம்ம ஔவை பிராட்டி வேண்டியுள்ளது ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே. ஏற்றம் உழுதுண்டு வாழ்வார்க்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு மற்றோர் பணிக்கு என நன்னெறி வழக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. முத்தாய்ப்பா மாடிலான் வாழ்வு வீழும் என்றாள் ஔவை. இன்றைக்கு மாடி இருந்தும் நீரின்றி விழுந்து கொண்டிருக்கிறான் உழவன். அது ஒரு தனி பிரச்சனை. அப்பேற்பட்ட மேழியும் உழவும் இந்த விஞ்ஞான காலத்தில் என்ன பாடுபடுதுங்கிறத பார்க்கையில் என் மனசு ரொம்ப பாடுபடுது. அதையெல்லாம் என் பொண்ணு ஏஞ்சல் பேசட்டும். என்னது பொண்ணான்னு முழிக்கிறீங்களா? அவங்க பேசும்போது அவங்களே சொல்லுவாங்க.
மிகச்சிறப்பாக ஆழ்வோர் இருப்பதற்கு ஆதாரமே உழவுதான் என்று வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும்னு மரமண்டைகளுக்கு புரிகிற மாதிரி ஔவை சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நாம் ஏதேனும் சொல்லணுமா என்ன? இலக்கியத்தில் உழவு பற்றி இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படி பேசினா மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்க வாய்ப்பில்லாமல் போயிடும். தேவைப்பட்டால் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லிவிடுவேன். நீண்ட நாள் கழித்து ஒரு நல்ல தமிழ் மேடையில் ஒரு மிக முக்கியமான தலைப்பில் பேச வைத்த உங்கள் மன்றத்திற்கும் அருமை தம்பி இனியவனுக்கும் என் மாணவன் கணபதிராமுக்கும் நன்றி. கரவொலி அரங்கை நிறைக்கிறது. அடுத்து கணபதிராம் பேச வருகிறார். எனது ஆசான் அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். அவர் பேசிய பிறகு நான் பேச என்ன இருக்கிறது? அவர் காட்டிய பாதையில் எப்போதும் பயணிக்கும் நான் இப்போதும் அவர் காட்டிய பாதையிலேயே மேழினை பற்றியும் உழவினை பற்றியும் உரை நிகழ்த்துகிறேன். அதனை பெருமையாகவும் கருதுகிறேன். தற்கால திரைப்பட பாடல்களில் உழவினை பற்றி கூறுவதை பார்ப்போம். விவசாயிங்கிற படத்துல வரும் இப்பாட்டு 2 வரியில உழவின் மேன்மையை சொல்லுது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் என்பதே அவ்வரிகள். உழவு நன்கு நடப்பின் நாட்டின் பொருளாதாரம் உச்சம் செல்லும் என்று அழகுற சொல்கிறார் கவிஞர். அதோடு ஏர்புனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று வேறொரு பாடலில் அறுதியிட்டு முரசும் கொட்டுகிறார். வளமான உலகத்திற்கு தேவை எவை எவையாவன? பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதும் காப்பதும் மாறியினாலே, நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே, இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே என விளக்குகிறார். விவசாயியின் கரங்களில் நாட்டின் செல்வாதாரம் உள்ளது என்கிறார். அப்படி உழைக்கும் விவசாயியின் துன்பம் எல்லாம் தீரும் என கட்டியங்கூறுகிறார் இந்த பாடல்களில். ஏறு பூட்டி போவாயே அண்ணே சின்னண்ணே, உன் துன்பமெல்லாம் தீருமே அண்ணே சின்னண்ணே. ஆனால் இன்றைய நாட்டு நடப்பு அவர்களின் துன்பமெல்லாம் தீரும் நிலையில் உள்ளதா? வயல்வெளியின் செழுமை பற்றி பொண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து செய்தோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா என சொல்லி விவசாயம் செய்யும் அழகை மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் பிடிச்சி இறைச்சி போடு செல்லக்கண்ணு என அருமையாக வர்ணிக்கிறார். இந்த பாடலை நல்ல குரலில் ஏற்ற இறக்கங்களோடு பாடி காட்டுகிறார். அரங்கம் தாள நயத்துடன் கைத்தட்டி மகிழ்கிறது. தரிசில் நிலத்திலும் கடும் உழைப்பால் உழவு செய்வதை சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோமல் இல்லாம ஏர் நடத்தி கம்மாக்கரைய வசதி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு வரப்போம் உள்ள மறைஞ்சிருக்கு, நெல் விளைஞ்சிருக்கு வரப்போம் உள்ள மறைஞ்சிருக்கு. உழவை பற்றி எள்ளி நகையாடும் வீரர்களை பற்றி ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா பயக சொல்லு பெருசா என பொறுமுகிறார். மிகச்சிறப்பாக உழவை பற்றி இதைவிட சிறப்பாக வேறு யாரேனும் கூறிட முடியுமா என்ன? பாருங்க இந்த வரிகளை. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும், போராடும் வேலை இல்லை யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துண்ணலாம், ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் என பெருமிதமாக கூறுகிறார். ஆனால் இப்போது ஆள்வோருடன் பேதம் வந்தால் போராடும் நிலையும் வந்துவிட்டது. இப்போது கவியரசு இருப்பின் என்ன எழுதியிருப்பாரோ அதே பாடலில் மேலும் மிக அருமையாக
மண்ணிலே தங்கம் உண்டு, மணியும் உண்டு, வைரம் உண்டு, கண்ணிலே காணச் செய்யும் கைகள் உண்டு, வேர்வை உண்டு, நெஞ்சிலே ஈரம் உண்டு, பாசம் உண்டு, பசுமை உண்டு, பஞ்சமும் நோயும் இன்றி பாராளும் வலிமை உண்டு, சேராத செல்வம் இன்று சேராதோ, தேனாறு நாட்டில் எங்கும் பாயாதோ என்று உழவு சிறப்பின் நாடே சிறக்கும் என அடித்து கூறுகிறார். அதோடு விடவில்லை அவர். தேர்கொண்ட மன்னன் ஏது, பேர் சொல்லும் புலவன் ஏது, ஏற்கொண்ட உழவன் இன்றி போர் செய்யும் வீரன் ஏது என நச்சென்றே 4 வரிகளில் அனைத்து மனிதர்கள் வாழ உழவனே முக்கியம் என தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறார். உழவே பிரதானம் என வாழ்ந்த தமிழர் சமூகம் சங்ககாலம் முதல் இந்த காலம் வரை உழவினை போற்றியே வந்திருக்கிறது. என் உரையை நிறைவு செய்யும் முன் கவிஞர் சாட்டையை சொடுக்கிய வரிகளை சொல்லி முடிக்கிறேன். தேரோட்டம் காரினிலே ரொம்ப திமிரோட போறவரே, எங்க ஏரோட்டம் நின்று போனா உங்க காரோட்டம் என்னவாகும்? சொல்லுங்க, என்னவாகும்? காரோட்டம் எல்லாம் நின்று போகும். நன்றி, வணக்கம். அரங்கத்தில் கரவொலி அதிர்கிறது. பொங்கல் பண்டிகையை நாம் 2-3 நாட்கள் கொண்டாடுவது போலவே ஆசிரியர் இந்த மேழி போற்று அத்தியாயத்தை மட்டும் 2 பாகங்களாக எழுதியுள்ளார். ஒன்றை வாசித்தாகிவிட்டது. 2ஆம் பாகம் இனி அடுத்த முறை சொல் அலை வலை ஒலிபரப்பின் மூலம் உங்களோடு இணையும் பொழுது. இது நீங்கள் கேட்க ரசிக்க சொல் அலை வலை ஒலிபரப்பு. உங்கள் ஸ்ரீவித்யாவுடன். நன்றி, வணக்கம்.